எங்கள் ஏசப்பா ரொம்ப கோவப்பட்டு பேசுகிறாங்க. ஏன் அப்படின்னா, நிறைய பட்டணத்தில் போய் சொல்கிறாங்க, மனம் திரும்புங்க மனம் திரும்புங்க. ஆனால் யாருமே மனம் திரும்ப மாட்றாங்க. அப்போ சொல்கிறாங்க, நீங்கள் இவ்வளோ சிரமப்பட்டு பாரம் சுமக்கிறீங்க, என் நுகத்தை உங்கள் மேலே வச்சிங்கனாலே நீங்கள் அமைதியாக இருப்பீங்க, நான் உங்கள் பாரத்தை சுமப்பேன். ஆனால் இவ்வளோ சொன்னாலுமே அந்த ஜனங்கள் கேட்க மாட்றாங்க. இன்னும் நிறைய பேர் அதுமாரி கேட்க மாட்றாங்க. ஆனால் ஏசப்பாவோட காலம் மிக சீக்கிரமாக வரப்போகுது பாருங்கள். அப்போ ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்ருக்குறாங்க. ஏன்னா நான் ரொம்ப தாழ்மையானவன், என்னை பாரத்தை சுமக்க நான் ரெடியாக இருக்கேன், நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்ட்டு ரொம்ப பாரத்தை சுமக்கிறதுக்காக ஏசப்பா அவங்கள்ட்ட கஷ்டப்பட்டு பேசிகிட்ருக்காங்க. இதுமாரி யாராச்சும் இருப்பாங்களா? எந்த கடவுளாச்சும் இப்படி சொல்லுவாங்களா? ஆண்டவரே, எல்லோரும் உங்களை பற்றி தெரிஞ்சுக்க கிருபை தரும் ஆண்டவரே. என் தகப்பனை, என் தேவனை, எங்கள் பாதையில் இருக்கிற என் தகப்பனாக இயேசு பிதாவே, எங்கள் கூட நீங்கள் எப்பயுமே நீங்கள் இருக்கணும் ஆண்டவரே. சோத்திரம் பப்பா, சோத்திரம்ப்பா.